நாம் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கும் போதெல்லாம் நம் வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதங்கள் தடை என்று சற்று பார்ப்போம். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்கிறார், ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். சற்று வாழ்க்கையிலே சற்று ஏன் ஆசீர்வாதங்கள் தடையாயிருக்கிறது என்று சற்று பார்ப்போம். நாம் நினைக்கலாம் சத்துருவானம் என்று நாம் நினைக்கலாம். ஒரு சில வசனத்தை கூட பார்ப்போம். அது ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி நூல் 59ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்ப்போம். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்கள் நீட்டிக் கொண்டிருக்கிறது, அவருடைய செவி அடைக்கப்படவே இல்லை. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு விண்ணப்பங்கள் அவர் தர ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. நம் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். 2வது வசனத்தை பார்ப்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. நாம் செய்கிற பாவங்களே தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. இதை நாம் சற்று நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். நம் வாழ்க்கையிலே பாவம் பிரிவினை உண்டாக்குகிறதா அல்லது சத்துரு பிரிவினை உண்டாக்குகிறான் என்று சற்று நிதானித்து பார்ப்போம். 2வது சொல்கிறது, அவருடைய செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. அவர் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவருடைய முகங்கள்லாம் மறைக்கிறது. ஏன் மறைக்கிறது? பாவங்கள்னால அவருடைய முகங்கள்லாம் மறைக்கப்படுகிறது.